அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய சனி பெயர்ச்சிங்க. பொதுவாகவே கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இவையெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். அதிலும் முக்கியமாக சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சியிலிருந்து நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, சனி நமக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி பார்ப்போம். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டிற்கான இந்த சனி பெயர்ச்சி 6/3/2026 இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கு. இதனால் சனி பகவான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலுமே ஏராளமான பக்தர்கள் வழிபாட்டிற்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டக்கூடிய நிலையில் ஜோதிடர்களுடைய கணிப்பு துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்காமையே தள்ளி போயிட்டுருக்கா? ஒரு சிலர் பெண் பார்க்கக்கூடிய ஒரு திருமணத்துக்காக வரன் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அது அவங்களுக்கு அமையவே அமையாது. மீண்டும் மீண்டும் அவங்க வேறு இடத்துல போய் செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கும். அப்படியே அது அமையிற மாதிரி வந்தாலும் தட்டி போகிறது, அப்படியே அவங்களுக்கு அமைஞ்சாலும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது சரியான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதையெல்லாம் மாற்ற முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சனி பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சனி பயிற்சியின் காரணமாக முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறப்போகிறோம் அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசிக்கு 4, 5ஆம் அதிபதியான சனி பகவான் இப்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையால் 8ஆம் இடமான ஆயுள் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும், அதே போல் 7ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயன சயன மோட்சஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானமாக சொல்லப்படுது. அசுப கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஜாதகருக்கு மிகுதியான நற்பலன்கள் கிடைக்கும். ஆனால் ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது 4, 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு செல்வது சற்று சுமாரான பலன்களையே ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும். சரி, 6ஆம் இட சனியின் பொது பலன்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சுய தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற காலமாக இனிமேல் இருக்க போகுது. தொழிலை விரிவுபடுத்த தேவையான நிதி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உபரி பணம் சேமிப்பதற்கான முதலீடுகளாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னும், பண பரிவர்த்தனைகளை சுமூகமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். பண வரவில் இருந்த தடை தாமதங்கள் சீராகும். பண பற்றாக்குறைகள் அகலும். எதிர்பாராத தன வரவினால பொருளாதார மாற்றமும் ஏற்றமும் மன அமைதியை மகிழ்வை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும், ஆனால் அனாவசிய ஆடம்பர செலவுகள் செய்துவிட்டு பிறகு சேமிப்பை பற்றி சிந்திப்பீங்க எனவும், விவசாயிகளுக்கு கால்நடைகள் மூலமாக அதிக விளைச்சல் வரக்கூடியதாகவும் இருக்கும். உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னும், அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். இந்த வாக்குறுதிகள் கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அனாவசியமான விமர்சனங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க ஒப்பந்ததாரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். புதிய ஒப்பந்தம் வருமானத்துக்கு மீறிய செலவில் சிக்கலை மாட்டி வைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதே போல் நீங்கள் செய்யாத தவறுக்கு வீண் பழி உங்கள் பெயரில் களங்கத்தை ஏற்படுத்துவதாக அமையலாம். அதே போல் அடுத்த ஒரு விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை குறைத்து கொள்வது நல்லது. முதுகுக்கு பின்னால் குறை சொல்கிறவங்க முகத்துக்கு நேராக பேசுவார்கள். பேசாமல் இருப்பாங்க, ஆனால் குறை மட்டும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே போல் சாட்சி இல்லாமல் தண்டிக்க வழி இல்லாமல் மௌனமாக இருக்க நேரிடலாம். எந்த வேலையிலுமே மனம் ஒன்றாமல்
பற்றற்ற நிலையில் மனம் இருக்கலாம். சிறிய செயலுக்கு அதிக முயற்சியும் உழைப்பும் தேவைப்படும். உழைப்பிற்கான பலன் உங்களை தேடி வர்றதில் காலதாமதம் ஆகலாம். தொழில் நிமித்தமான அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கலாம். வெற்றி பெற சிறிது போராடினாலும் வெற்றி உங்களுக்கே என்று சொல்லலாம். மன சஞ்சலம் மிகுதியாக இருக்கும். மற்றபடி உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமான பூர்வீகத்தை விட்டு வெளியேற நேரிடலாம். உங்களுடைய சமுதாய இன வளர்ச்சிக்கு உதவி செய்து உங்களை வெளி உலகிற்கு முக்கிய பிரமுகராக அடையாளம் காட்ட முனைவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சிறு பதவி உயர்வு கிடைக்கலாம். வருமானம் அதிகரிக்கலாம். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்து முடிக்க இது ஒரு சிறந்த வழி, நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இயன்றவரை நீங்கள் வேலையை மாற்றம் செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். சில துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அரசியல் பதவிகள் தேடி வரலாம். செல்வாக்கு உங்களுக்கு உயரும் அப்படின்னும். குழந்தை பாக்கியத்தை தவம் இருந்து பெற்றவர்கள் கர்மம் செய்ய ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படின்னும். பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகளுக்கு வழக்குகளும் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். மேலும் பாக பிரிவினையால் இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே தீரும். மேலும் பல முறையாக தீராத சொத்து பிரச்சனை கூட முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினரால் உணர்வுக்கு சிறப்பு தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் சனியினுடைய 3ஆம் பார்வையை 8ஆம் இடமான ஆயுள் வம்பு வழக்கு ஸ்தானத்திற்கு இருக்கிறதால நித்திய கண்டம் பூரண ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு இடம் புரியாத நோய், தீர்க்க முடியாத நோய், அதே போல் தீராத நோய் தாக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு எவ்வளவு நோய் தாக்கம் இருந்தாலும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை. முன்னோர் வழியை செல்வதால் இதில் இருந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நடப்பதெல்லாம் கனவா என்று நனவா என்று பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத தன லாபம், லாட்டரி, புதையல், ஆயுள் உள்ளிட்ட காப்பீட்டு போன்ற வகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பலன்கள் எப்படி இருக்குது, சனி பகவான் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் அதிபதியான சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் குடும்ப விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அக்கறையோடு இருப்பீங்க. 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானத்தை பெருகக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு இதுவரை இருந்த எந்த ஒரு தடை தாமதங்களும் நீங்கி கிடைப்பதற்கு உரிய பல நலன்களை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் தீர்த்த யாத்திரை கோவிலுக்கு செல்ல ஆர்வம் ஏற்படலாம். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு ராஜ யோகத்தை வழங்க இருக்கிறாரு. செல்வத்தை உயர்த்தி தரக்கூடிய சனி பயிற்சியாக உங்களுக்கு இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த சனி பயிற்சி மேலும் தெய்வ புண்ணியங்களில் ஈடுபடும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புகழ் புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் அஷ்டம சார்ந்த ஆதாயம் உங்களுக்கு உண்டு அப்படின்னும், கடந்த கால கடன்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வரும் அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் உயர்கல்வி பிரச்சனைகள், வருமானம் சீராக இருத்தல், சமாளிக்க முடியாத விஷயங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், இப்படி அதிகமான ஒரு பிரச்சனைகளை கொடுத்து வந்தார். இதுக்கு மேலே இந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வராமல் அப்படியே ஓடி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஊர் மற்றும் பணம், நகை, உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகள் உகந்த நேரமாக அமைய போகுது. உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வாலிப வயதில் தொழில் வேலை நிமித்தமாக நீங்கள் பூர்வீக சொத்து விட்டு சென்றீங்க அப்படின்னா, அதாவது விட்டு வெளியேறியவர்கள் கூட ஓய்வு காலத்தில் சொந்த ஊருக்கு வருவீங்க, அந்த பூர்வீக இடத்துல வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இடம்பெயர நேரிடலாம். கூப்பிட்ட குரலுக்கு உங்களுடைய குலதெய்வம் ஓடி வரும். மேலும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்களுடைய குலதெய்வமே குழந்தையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த துலாம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியை ஒட்டி பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க.
என்ன நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.